Hi students, welcome to my YouTube channel. Last video la nama Newton's first law paathom. இந்த வீடியோல நம்ம Newton's second law, third law and எல்லா first law, second law, third law எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிருக்காங்கன்றதை டிஸ்கஸ் பண்ண போறோம். So come let's see this in detail. So first thing நம்ம என்ன பார்க்க போறோம்னா Newton's second law. So this law states that a force acting on an object is equal to the rate of change of momentum. So நம்ம வந்து லாஸ்ட் லெசனில் நம்ம பார்த்தோம் மொமெண்டம்னா இட்ஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் தான். அது வந்து கூட மாஸும் ஆட் ஆச்சுன்னா அதோட அந்த ஆப்ஜெக்டோட மாஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அதுதான் வந்து மொமெண்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த செகண்ட் லா என்ன சொல்கிறதுனா ஸோ ஒரு மொமெண்டம் இருந்துச்சுன்னா அதாவது மொமெண்டம் வந்து அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி அந்த மொமெண்டம் மாறுச்சுன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் அந்த மொமெண்டம் மாறுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அயன் பால் வந்து இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகிருக்கு அப்படின்னா அப்போது அந்த அயன் பால் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் வந்து செகண்ட் லா. ஸோ இட் ஸ்டேட்ஸ் தட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் is equal to the rate of change of its momentum. நீங்கள் வந்து இந்த rate of change வந்து எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். it is considered as the change in time. அந்த momentum அந்த instant of timeக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்றது தான் வந்து சொல்கிறது தான் rate of change அப்படின்னு சொல்கிறோம். So the force on an object is equal to the rate of change of momentum. ஸோ இது எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா F is equal to அதாவது F vector is equal to dp vector by dt. Okay, so it is force equal to the momentum at an instant of time. Okay, so இது தான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கீழே whenever the momentum of a body changes there must be a force acting on it. அப்படின்னா எப்போல்லாம் வந்து அந்த மொமெண்டம் வந்து பாடியில் சேஞ்ச் ஆகுதோ அங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இந்த மொமெண்டம் வந்து எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா மொமெண்டம் நம்ம சொன்ன மாதிரி என்னது வெலாசிட்டி மட்டும் கன்சிடர் பண்ணல, வெலாசிட்டி கூட யூ ஹாவ் டு கன்சிடர் த மாஸ், அதாவது அந்த ஆப்ஜெக்டோட மாஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் தி மோஷன். அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு ட்ராவலில் அது மூவ் ஆகிட்டுருக்குன்னா அங்கே நடுவில் எங்கேயுமே வந்து அதோடய வெயிட் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. பிகாஸ் நம்ம வந்து சப்போஸ் மேலேருந்து கீழே விழுறதுனால இட்ஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேயும் இட் ஹேஸ் அ சேம் மாஸ். எல்லா மோஷன்லேயுமே வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரே மாஸ் தான் இருக்கும், அதாவது ஒரே வெயிட் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து எப்படி மாடிஃபை பண்ணலான்னா வி நோ தட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு m into v vector. அதை வந்து 3.1 ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே ஹைலைட்டட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. f vector is equal to d into p vector. அதை நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் m into v vector by dt. ஸோ ஹியர் மாஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம் இல்லையா, முன்னாடி தான் சொன்னோம் மாஸ் கான்ஸ்டன்ட். அதனால் மாஸ் எம்மை வந்து நம்ம அந்த டெரிவேட்டிவ் பார்ட்லேருந்து வெளியே எடுத்துடுறோம். அதுதான் m into dv vector by dt. So dv vector by dt is nothing but it is the acceleration oda formula. Acceleration is nothing but the velocity at the instant of time. Yeah, velocity by time தான் வந்து நம்ம acceleration னு சொன்னோம். ஸோ இங்கே dv vector by dt வந்து நம்ம acceleration-ஆக மாற்றி எழுதும்போது m into acceleration, அதாவது mass into acceleration. So forces can also be written as F vector is equal to mass into acceleration. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம derive பண்ணியிருக்கோம் இந்த செகண்ட் லாலேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் and the above equation conveys the fact that if there is an acceleration of the body then there must be a force acting on it. அதாவது இங்கே முன்னாடி என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு மொமெண்டம் இருந்துச்சுன்னா அங்கே ஃபோர்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து நம்ம என்ன பாயிண்ட் சொல்கிறோம், அந்த மொமெண்டமை வந்து நம்ம ஆக்ஸலரேஷனாக நம்ம வந்து மாற்றினதுனால அதே ஒரு கான்செப்ட் தான். எங்கே ஆக்ஸலரேஷன் இருக்கோ அந்த இடத்துல அந்த பாடியில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு
அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Then this applies if there is change in velocity, then there must be a force acting on the body. So velocity change ஆனாலும் we have to understand that the force is acted on a body. And என்ன சொல்ல வராங்கன்னா force and acceleration is in the same direction. And according to Newton, the force need not cause the motion but only a change in motion. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அது வந்து அந்த பாலை மூவ் பண்ணுறது, அதாவது அந்த ஃபோர்ஸை வந்து க்ரியேட் பண்ண தேவையில்ல, பட் அது வந்து என்னென்னா சேஞ்ச் பண்ணும் மோஷனை அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மோஷனை வந்து க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த மோஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா வந்து இட்ஸ் வேலிட் ஒன்லி இன் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் மட்டும்தான் வந்து வேலிடாக இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு. ஸோ என்னென்னா நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்னா இட் இஸ் அ ஃப்ரேம் கன்சிடர்ட் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் ஆர் நாட், அது மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு வெளியே ஒரு ஃப்ரேம் வச்சு நம்ம அதை கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் வந்து ஃப்ரேம். அண்ட் அதை வச்சு தான் வந்து, அதாவது இனிஷியல் ஃப்ரேமில் மட்டும்தான் செகண்டில் வந்து ஆக்ட் ஆகும், நான் இனிஷியல் ஃப்ரேமில் இட் கேனாட் பி ஆக்டட். அண்ட் இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இதோட சிம்பிள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம வந்து நியூட்டன் தான் வந்து அதோட யூனிட், அண்ட் நியூட்டனோட சிம்பிள் இஸ் என். And they have given a definition. 1 Newton is defined as the force which act on 1 kg of mass to give an acceleration of 1 meter per second square in the direction of, it's nothing but இதோட ஃபார்முலாவை வந்து அப்படியே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இல்லையா? ஸோ அதை தான் வந்து அவங்க யூனிட் வைஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் Aristotle was Newton's approach on sliding object. ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட்னா நம்ம வந்து ஒரு தாழ்வாக ஒரு சாய்வாக இருக்கிற ஒரு பிளேனில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண வைக்கிறோன்னா அங்கே எப்படி இருக்கும், அவங்க ரெண்டு பேரோட அந்த தாட்ஸ் வந்து அங்கே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். And Newton's second law gives the correct explanation for the experiment on the inclined plane. So first வந்து நம்ம அந்த முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, என்னது ஒரு பிளேனில், அதாவது ரெண்டு பக்கமே ஒரு சாய்வான ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அதில் வந்து நம்ம அயன் பாலை வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கிறோம். அதுதான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இங்கே வந்து ஈஸியாக நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்க்கலாம். And when a friction is not negligible, once the object reaches the bottom of the inclined plane. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு சாய்வான பகுதியில் நம்ம வந்து ஒரு சாய்வான பிளேனில் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண வச்சோன்னா அப்போது அந்த டைமில் அது மேலேருந்து கீழே சாய்வாக வந்துட்டு அது கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு போய் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றாங்க. பட் இங்கே அரிஸ்டாட்டலோட என்ன சொல்ல வராங்கன்னா, அங்கே எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை, அதனால் வந்து அது ஸ்டாப் ஆகிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் நியூட்டன் வந்து என்ன சொல்கிறேன்னா, அங்கே வந்து எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலைன்னு இல்லை, அங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகுது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து இப்போது தரையில் வந்து தேய்ச்சிட்டே போகும்போது அந்த தரை வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுன்றோம். ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு தான், அதனால தான் வந்து நம்ம கார் இதெல்லாம் போகும்போது வந்து அந்த ரோடும் அந்த டயருக்கும் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் அது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து ஓட்டிகிட்டு போக முடியும். அப்படி இல்லை, ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா அது வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னே அப்படியே சர்க்கிட் அப்படியே போகும். இப்போ ஒரு ஐஸ் மேலே போகிற மாதிரி, ஐஸ்க்கும் வந்து இப்போ ஒரு ஐஸ்டு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம நடந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷனே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆயில், இப்போ சப்போஸ் ஒரு ஆயில் போட்டு நம்ம அதுக்கு மேலே நடந்தோம்னா, இல்லை சோப் போட்டு அதுக்கு மேலே நடந்தோம்னா அதுக்கும் ஸோ அந்த சோப்பு சர்ஃபேஸ்க்கும் நமக்கு பாதத்துக்கும் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்காது, அதனால தான் நம்மளுக்கு வழுக்குது. ஸோ இப்போ அந்த பால் வந்து ஒரு இன்க்ளைன்ட் பிளேன்லேருந்து நம்மளுக்கு வந்து அப்படியே சறுக்கிட்டு வரும்போது அது வந்து கொஞ்சம் தூரம் போய் ஸ்டாப் ஆகுதுன்றத அரிஸ்டாட்டல் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் மேலேருந்து வந்தது இல்லையா, அந்த ஃபோர்ஸு அது வந்து அங்கே ஆக்ட் ஆகலை, அது வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்ததுனால அங்கே எந்த ஃபோர்ஸுமே இல்லைனாலும் அந்த பால் மூவ் ஆகுறது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. பட் நியூட்டன் என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்கே அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே வந்து நம்ம நார்மலாக இருக்கிற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் அது ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்க, அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்லைடிங் ஆப்ஜெக்டில் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த அப்ரோச். And next one is Newton's third law. ஓகேவா? ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய வாட்டி வந்து மற்ற லா வந்து கேள்விப்பட்டிருப்போமோ இல்லையோ, நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து
கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எந்த ஒரு வினை நம்ம செய்தாலும் அதற்கு எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத ஃபோர்ஸில் மட்டும் இல்லை, நார்மல் ஒரு லைஃப்லேயே நம்ம வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எதை செய்தாலும் அதுக்கான எதிர்வினை நம்மளுக்கு திருப்பி வரும் அப்படின்னு. அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் 1 வந்து ஆப்ஜெக்ட் மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக அந்த ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட் 2 வந்து ஆப்ஜெக்ட் மேலே அதோட ரியாக்ஷனை காமிக்கும், அதுவும் ஈக்குவலாக அந்த ஃபோர்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. அண்ட் அதை தான் வந்து இங்கே ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. F12னா ஆப்ஜெக்ட் 1 வந்து 2 மேலே இம்ப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், அண்ட் 21னா ஆப்ஜெக்ட் 2 வந்து 1 மேலே இம்ப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதை வந்து எதிர்வினை அப்படின்றதுனால ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் ஃபோர்ஸ்ன்றதுனால இதை வந்து மைனஸில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நியூட்டன்ஸ் தேர்ட் லா அதோட எப்படி ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கோ அதோட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இது வந்து ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்ட்லேயே நடக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டில் தான் வந்து அது நடக்கும் அப்படின்றாங்க. அண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நடக்கிறத வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம், அண்ட் செகண்டாக நம்மளுக்கு வந்து அதை எதிர்வினை இருக்குது, அது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் நியூட்டன்ஸ் தேர்டில் வந்து போத் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்லேயும் நம்ம வந்து இட் இஸ் வேலிட். ஓகேவா? ஸோ இங்கே அப்புறம் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, தீஸ் action reaction force are not cause and effect. It means that when the object 1 exerts force on the object 2, the object 2 exerts equivalent force on the object at the same instant of time. அதாவது cause and effect அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது உருவாகிறதுனால அது உருவாகுது, அதாவது அந்த ப்ராசஸ்க்கு ஒரு டைம் இருக்கும் அப்படின்றாங்க அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்க்கு. பட் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லை, இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் இது நடந்த அடுத்தோடனே அது நடந்துடும் அப்படின்றது தான் வந்து சொல்ல வராங்க. இட் இஸ் நாட் அ காஸ் அண்ட் எஃபெக்ட் ஃபோர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கஷன் ஆன் நியூட்டன்ஸ் லா. இது வரைக்கும் நியூட்டன்ஸ் லா நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த நியூட்டன்ஸ் லாவிலேருந்து நம்ம என்னென்னலாம் வந்து புரிஞ்சிக்கிறோம், ஓவராலாக என்னென்ன பாயிண்ட்லாம் அங்கே சொல்ல வராங்கன்றத இங்கே தெளிவாக பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆர் வெக்டார் லா, அதாவது அது வந்து வெக்டாரில் வந்து நம்ம வந்து எழுதலாம். அதாவது வெக்டார்னா இட் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ரெண்டுமே இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் ரெண்டுமே இருக்கிறனால இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் நம்ம அதை எப்படி எழுதுவோம்னா, எஃப்எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் எஃப்ஒய் ஜே கேப் ப்ளஸ் எஃப்இசட் ஜே. இட் இஸ் நத்திங் பட் அந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டார்னு நம்ம படித்தோம் இல்லையா, அந்த வெக்டாரை வந்து இந்த எக்ஸ்ஒய் இசட் காம்பனன்ட்ஸில் நம்ம அப்படியே எழுதுகிறோம். அதுதான் எழுதியிருக்காங்க. ஜென்ரலாக பார்க்க போனால் அதோட ஃபார்முலா வந்து எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டார். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அண்ட் இதிலேருந்து நம்ம வந்து டைரக்ஷனெல்லாம் எடுத்துட்டோன்னா we will get the ஸ்கேலார் ஈக்குவேஷன். ஸ்கேலார் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸ்கேலார் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் இங்கே வந்து எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்க போகுது. அப்போது இது ஒரே ஒரு டைரக்ஷன் இருக்கிறதுனால அதை வந்து ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி எழுதுறாங்கன்னா, எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஎக்ஸ். அதே மாதிரி எஃப் டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் அண்ட் மாஸ் ஆக்சலரேஷன், அண்டு ஒய் டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன், இசட் டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற அதாவது அந்த ஃபோர்ஸ் வந்து ஒய் டைரக்ஷன்லேயும் இசட் டைரக்ஷன்லேயும் நம்ம எதுவுமே பண்ணாது. அது வந்து அதோட வேலையை அது மட்டும்தான் பார்க்குமே தவிர மற்றதோட இன்டர்ஃபியர் ஆகாது, மற்றதையும் வந்து போய் சேஞ்ச் பண்ணாது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. இது எப்போ யூஸ் ஆகும்னா, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதாவது என்னென்னா, ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து மற்ற 2 டைரக்ஷனில் இருக்கிற எதையும் வந்து ஆக்சலரேஷனையும் வந்து ஆல்டர் பண்ணாது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, the acceleration experienced by the body at time t depends on the force which act on the body at that instant of time. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் டைப்பில் இல்லை. அதாவது அந்த இது நடந்ததுனால இந்த ரியாக்ஷன் ஆகி இப்படி நடக்குது அப்படின்றத சொல்லக்கூடாது. அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில், அந்த டைமில் டி என்ன வந்து பண்ணுதோ அதே டைமில் இருக்கிற அதே டைமில் தான் அது வந்து அதோட எதிர்வினையும் வந்து
பண்ணும் அப்படின்றாங்க. இதை தான் வந்து இந்த செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது எந்த டைமில் நடக்குதோ அதுவும் அந்த டைமில் தான் நடக்குதுன்றத வந்து கிளியராக வந்து f வெக்டார் ஆஃப் t ஈக்குவல் டு ma வெக்டார் ஆஃப் t. அதாவது இந்த ஆக்ஸலரேஷன் எப்போ நடக்குதோ, இந்த ஃபோர்ஸ் எப்போ நடக்குதோ இந்த ஆக்ஸலரேஷன் அப்போ தான் நடக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்ல வராங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இது வந்து ஒரு பவுலர் வந்து பாலை தூக்கி போடுறாங்க அப்படின்னா அதோட ஆக்ஸலரேஷன் எப்போ இருக்கும்னா, த ஆக்ஸலரேஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஹவு தி பால் வாஸ் பவுல்டு. ஸோ இது என்னென்னா, இதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமு வந்து கையை விட்டு போனதுக்கப்புறமா இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி தி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அங்கே போயிட்டு நம்ம வந்து தூக்கி போட்ட அந்த வெலாசிட்டியோ இல்லை தூக்கி போயிருக்கிறதோ வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. அந்தந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் தான் வந்து அந்த பாலோட ஆக்ஸலரேஷன் இருக்கும் அப்படின்றாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இன் ஜென்ரல் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ் மே பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அதாவது அந்த ஃபோர்ஸில் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் தான் வந்து அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு டைரெக்ஷனில் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து பில்லியர்ட்ஸ் பால் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேமில் வந்து இப்போ ஒரு சைடு வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் அது வந்து இன்னும் ஒரே டைரெக்ஷனில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த பால் வந்து அந்த பாலோட பொசிஷனில் எங்கே நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட்டோ ரைட்டோ இல்லை ஸ்ட்ரெயிட்டோ அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண டைரெக்ஷனில் தான் அதோட மூமெண்ட்டும் இருக்குன்றது சொல்ல முடியாது. அண்ட் இதுக்கு வந்து 4 கேசஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸஸ் ரெண்டுமே ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் ஆர் இன் தி சேம் டைரக்ஷன், ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றதுனா என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்பிள் வந்து கீழே விழுது இல்லையா. இப்போது ஆப்பிள் கீழே விழுறதும் அந்த ஆப்பிள் கீழே விழுறதுக்கானதான என்ன ஃபோர்ஸ்னால் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷ்னலும் மேலேருந்து கீழே தான் வந்து புல் பண்ணுது அண்ட் ஆப்ஜெக்ட்டும் மேலேருந்து கீழே தான் விழுது இல்லையா. இதுதான் வந்து அதோட ஃபோர்ஸ் அண்ட் அதோட டைரக்ஷன் மோஷன் அது ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் இருக்குது. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அதனால தான் அந்த ஆப்பிள் வந்து மேலேருந்து கீழே விழுது. எந்த பழமாக இருந்தாலும் மேலேருந்து கீழே விழுறதுக்கான காரணம் என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் மேலேருந்து கீழே வருது அண்ட் ஆப்பிளோட மோஷனும் மேலேருந்து கீழே. அண்ட் செகண்ட் வந்து ரெண்டுமே ஃபோர்ஸும் மோஷனும் வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னால் எர்த் அண்ட் மூன். எர்த் வந்து எதனால வந்து அந்த மூனை வந்து அதே பொசிஷனில் வச்சுட்ருக்குன்னா எர்த்தோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால தான் அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம மூனை வந்து அங்கேயே வந்து ட்ராவல் பண்ண வைக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த மூனை வந்து இன்னும் பக்கத்தில் இழுக்கல. பட் அந்த மூனோட மூமெண்ட் வந்து எப்படி இருக்குது, அந்த எர்த்தை வந்து சுற்றி வருது. ஸோ அதோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் என்னவோ அதுக்கு கிட்ட இழுக்கிறது தான் அதோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். பட் அதோட மோஷன் எப்படி இருக்குன்னா இட் இஸ் இந்த எலிப்டிக்கல் பாத், அதாவது அதை வந்து சுற்றி வருது இல்லையா. ஸோ இது வந்து ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் கேஸ் 3யோட எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, தே போத் ஆர் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். தட் இஸ் ஃபோர்ஸும் மோஷனும் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பாலை வந்து தூக்கி போடுறோம் அப்படின்னா அது வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் போகுது அண்ட் அகெயின் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, இட் இஸ் போத் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் கேஸ் 4 வந்து என்னதுன்னா, 0 நெட் ஃபோர்ஸ் பட் தேர் இஸ் அ மோஷன். இங்கே வந்து ஒரு ரெயின் ட்ராப் வந்து மேலேருந்து கீழே விழுது. ஸோ பிகாஸ் ஆஃப் தி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அந்த ரெயின் ட்ராப் வந்து மேலேருந்து கீழே விழுது அண்ட் நம்ம காற்றடிக்கும் இல்லையா, அந்த காற்றுனால அந்த ரெயின் ட்ராப் வந்து என்ன ஆகுனா அது வந்து கீழே விழுறப்போ இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் த அப்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது ரெண்டுமே வந்து கேன்சல். அதனால தான் வந்து ரெயின் ட்ராப் வந்து ஒரு சாய்வாக அது வந்து எந்த பக்கம் வந்து காற்றடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இட் சேஞ்சஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகேவா. இதுதான் வந்து இங்கே 0 நெட் ஃபோர்ஸுன்றாங்க. அதாவது மேலே ஏர் ட்ராக்ன்றாங்க அந்த அப்வர்ட் ஃபோர்ஸை. ஸோ அந்த ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிறப்போ அது வந்து கிராவிட்டியோட டவுன்வர்ட் ஃபோர்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுது அப்படின்றாங்க. ஸோ இது கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது
அண்ட் இது வந்து இட் ஹேஸ் அ ஜீரோ acceleration but non-zero terminal velocity. ஸோ அதோட ஆக்சலரேஷன் 0 பட் டெர்மினல் வெலாசிட்டி 0 இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இது வந்து வெறும் நம்ம வந்து டைரக்ஷன் மட்டுமே பார்த்தது தேர்ட் பாயிண்ட்டோட எக்ஸ்பான்ஷன். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரு சேம் பாடியில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதோட நெட் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா, இட்ஸ் சிம்பிள், we have to add all the forces. அதுதான் வந்து நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டோட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா, அதுதான் வந்து நெட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா, அப்போது அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வந்து செலுத்தின ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா அந்த எல்லா ஃபோர்ஸுமே நம்ம ஆட் பண்ணோன்னா வில் கெட் தி நெட் ஃபோர்ஸ். அதான் இங்கே ஹைலைட்டட் பாக்ஸில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எஃப் நெட் வெக்டார் ஈக்குவல் டு F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். எத்தனை n ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருந்ததுன்னா we have to add all the n forces. அண்ட் இங்கே வந்து என்ன சொல்ல வராங்க, நியூட்டன்ஸ் செகண்ட் லா இதே மாதிரி எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் அந்த ஆக்சிலரேஷன் அந்த ஆப்ஜெக்ட் மேலே போடப்பட்ட ஃபோர்ஸ் அதுதான் வந்து நெட்டு. ஸோ இட் இஸ் ஜென்ரலி F net vector is equal to m into a vector. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்மை எடுத்துக்கலாம் அப்படின்னா எப்படின்னா, இப்போது நீங்கள் பொசிஷன் வெக்டாரை வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணோன்னா வில் கெட் தி வெலாசிட்டி, அண்ட் வெலாசிட்டியை டிரைவ் பண்ணோன்னா வில் கெட் ஆக்சலரேஷன் இல்லையா. அதுதான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னா பொசிஷன்லேருந்து வெலாசிட்டி கிடைக்கிது இல்லையா, அது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். அண்டு திருப்பியும் வெக்டாரை திருப்பியும் வந்து டிரைவ் பண்ணி நம்ம வந்து ஆக்சலரேஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். அதாவது இப்போது அந்த பொசிஷன் வெக்டாரை வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து டிரைவ் பண்ணோன்னா வில் கெட் ஆக்சலரேஷன், 1 டைம் டிரைவ் பண்ணோன்னா வில் கெட் வெலாசிட்டி. அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ இங்கே ஆக்சலரேஷன் நம்ம எடுக்கணும்னா நம்ம பொசிஷன் வெக்டாரை 2 வாட்டி வந்து டிரைவ் பண்ணணும், அதுதான் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே வந்து இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஆக்சலரேஷனோட ஃபார்மில் எப்படி எழுதணும்னா, a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dv வெக்டார் பை dt. ஸோ இந்த dv வெக்டாரை வந்து திருப்பியும் நம்ம வந்து ஒரு டெரிவேட்டிவ் ஃபார்மில் எழுதணும்னா வில் ரைட் இட் ஆஸ் v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dr பை dt. அதுதான் இங்கே வந்து d ஸ்கொயர் r வெக்டார் பை dt ஸ்கொயர்னு சிம்பிளாக எழுதுகிறோம். அண்ட் இதேவே ஃபோர்ஸில் வந்து இந்த ஆக்சலரேஷனோட ஃபார்முலா வந்து இம்ப்ளை பண்ணோன்னா என்ன பண்ண போகிறோம், m இன்ட்டு ஃபோர்ஸ், அதாவது ஆக்சலரேஷனுக்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டார், நம்ம அதை ஜென்ரலாக அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ தட் இஸ் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு d ஸ்கொயர் r வெக்டார் பை dt ஸ்கொயர். அண்ட் இங்கே வந்து ஏன்னா அதுக்கடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, we can infer that Newton's second law is basically on second order ordinary differential equation, and whenever the second derivative of the position vector is not 0 there must be a force acting on the body. அதாவது நத்திங் பட் பொசிஷன் வெக்டாரை நம்ம வந்து 2 வாட்டி டிரைவ் பண்ணால் வில் கெட் தி ஆக்சலரேஷன், அதே தான் வந்து திருப்பியும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபோர்ஸ் இருக்க இடத்துல 0ன்னு போடுவோமா. ஸோ எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலைன்னா F is equal to 0 which is nothing but m into a vector is equal to 0. அதாவது எஃப்பை வந்து 0வாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஏ வெக்டாரை என்னவா எடுத்திருக்காங்கன்னா dv வெக்டார் பை dt. அப்போது இப்படி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, v வெக்டார் இஸ் கான்ஸ்டன்ட், அதாவது இங்கே வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றாங்க. இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இங்கே வந்து என்னென்னா நியூட்டனோட ஃபஸ்ட் லாக்கும் செகண்ட் லாக்கும் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இது வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்தாலுமே we can't derive it from one another. இது வந்து ரெண்டுமே சேமாக இருக்கலாம், பட் சேமாக இருந்தாலுமே நம்ம வந்து ரெண்டுமே இண்டிபெண்ட், அதாவது ஒன்றுத்துக்கு ஒன்று டிபெண்ட் இல்லாத சம்மந்தம் இல்லாத லாஸ், அந்த ரெண்டுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று டிரைவ் பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து 6th பாயிண்டில் சொல்ல வராங்க. அந்த லாஸ்ட் பாயிண்ட் 7th பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, நியூட்டன் செகண்ட் லா இஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன், ஃபோர்ஸ் இஸ் அ காஸ் அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் அ எஃபெக்ட். ஸோ அங்கே சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி வந்து இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு சொல்ல வந்தாங்க இல்லையா, அது என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் எடுத்துக்காது. ஓகேவா, அந்த மீனிங் வந்து ஒரு ப்ராசஸ் எடுத்துக்காது, அதுதான் அங்கே மீனிங். அதாவது அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில்
அதை வேலையை பண்ணிடும் அப்படின்றாங்க. பட் இங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் போட போய் தானே அந்த இன்னொரு செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து தான் காஸ் அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் தான் வந்து எஃபெக்ட் அப்படின்றாங்க. அண்ட் இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு காஸ் எஃபெக்ட் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சொல்லும்போது இந்த ஈக்குவேஷனில் எப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னா எஃபெக்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், காஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் அப்படின்றாங்க. எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் அதனால நடந்த மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அண்ட் காஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் அப்படின்னா காஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தானே நம்மளுக்கு வந்து அதோட மோஷன் இருக்கும். ஸோ வந்து எம் இன்ட்டு ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் ஆர் இதை வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா டி இன்ட்டு பி வெக்டார் பை டிடி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பி வெக்டர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் மொமெண்டம். அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்த ஒரு ஃபார்முலா தான் வந்து இங்கே சொல்லுங்கள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் அ பாடி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இல்லையா? அதுதான் இங்கே வந்து திருப்பியும் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. And we have finished this video and a new topic will be seeing in the next video, and please subscribe if you don't want to miss the videos. Thank you.